போச்சம்பள்ளி அருகே உள்ள குடும்பத்தினரை அரசு கட்டிடம் கட்ட இடம் தர வேண்டும் என அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அணக்கோடி கிராமத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரை அரசு கட்டிடம் கட்ட இடம் தர வேண்டும் என அதிகாரிகள் மிரட்டுவதாக கூறி வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க வந்த தம்பதியினரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளர்களிடம் இதுகுறித்து காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்து இதுகுறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரிக்கை வைத்துள்ளார். சும்மாவே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க. நாங்க இருக்கிற இடத்துல வந்து வாழ்றதுக்கு எந்த ஒரு இதுவும் நாங்க சொல்றதை கேட்காம என்னுடைய வீட்டை மார்க் பண்றாங்க. அப்புறம் நாங்க எந்த ஒரு எங்க பொருட்களை சேதாரம் பண்றாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. நாங்க ஒரு வருஷமா போராடிட்டு இருக்கோம். இதுவரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை காவல்துறையிலிருந்து. என்னுடைய கோரிக்கை என்னுடைய நிலத்தை சரியா அளந்து கொடுத்துட்டு கவர்மெண்டோட இருந்தா அவங்க எடுத்துக்கிட்டோம். நானே என் வீடியோ கூட இடிச்சுக்கிறேன். நான் இல்ல அரசாங்கமே இடிச்சிருக்கேன். என் வீடு எனக்கு தேவையில்லை. என்னுடைய கோரிக்கை வந்து என்னுடைய நிலத்தையும் என்னுடைய உரிமையும் பாதுகாக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.